ஐயா சுவாமி காணிமடம் பாத யாத்திரை பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? நெறைய பேர் இங்கேருந்து போய் நெறைய பேருக்கு அது குணமாயிருக்கு. நெறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்லாம் கிடைச்சிருக்கு. சுவாமி நெறைய பேர் அத காணிமடம் பாத யாத்திரை போக சொல்லியிருக்காங்களா? அத பத்தி ஊக்குவிச்சிருக்காருங்களா? அத பத்தி சொல்லுங்க. பாத யாத்திரை போறோம் சாமின்னு சொன்னா சாமி என்னைக்கும் மறுக்கிறதே கிடையாது. ஒருத்தர் முடிவெடுத்து நான் காணிமடத்துக்கு பாத யாத்திரையா போகிறேன் சாமி, நான் திருவண்ணாமலைக்கு பாத யாத்திரையை வரேன் சாமி. நாங்கள் திருவண்ணாமலைக்கு பாத யாத்திரை வந்தோம். ஆனால் சாமிகிட்ட கேட்காமே வந்தோம். இங்கே அப்புறம் முடியலை. அப்புறம் சாமிகிட்ட வந்ததுக்கப்புறம் சாமி சொன்னாங்க, எடுத்த காரியத்தை முடிச்சிடணும், நடங்கன்னாங்க. ஆனால் நாங்கள் பாத யாத்திரை வர்றோம், நீங்கள் உத்தரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி யாரும் சாமிகிட்ட கேட்கறது இல்லை. நாங்கள் பாத யாத்திரை போகிறோன்னு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுப்பாங்க. மை ஃபாதர் பிளஸஸ் யூம்பர். ஸோ உத்தரவு வாங்கிட்டலாம் போல் எல்லாருமே பாத யாத்திரை போனால் நல்லதுங்கிற ஒரு நினைப்போடு போகிறாங்க. அது சாமிக்கு பிடிக்குங்கிற ஒரு நினைப்போடு போகிறாங்க. அது சாமி எதுவும் சொல்ல மாட்டாங்கங்கிற நம்பிக்கையும் அவங்களுக்கு தெரியும். சாமி அதை ஆசீர்வாதமும் பண்ணியிருக்காரு போயிட்டு வந்தவங்களை. அதனால் சாமி இது எதுவும் சொல்ல மாட்டாங்க, இது ஒரு குற்றமான செயல் இல்லைன்னு இருப்போம். ஆனால் பாத யாத்திரை போனதுனால ஒருத்தருக்கு ஒரு நோய் குணமாயிடுச்சு, இன்னொரு திருக்க முடியாத ஒரு பிணி குணமாயிடுச்சு அப்படிலாம் சொல்கிறது என்னென்னா, சில வியாதிகள் இருக்கும், அதுக்கு மருந்தே நடைப்பயணமாக இருக்கலாம். அந்த நடைப்பயணம் போனதுனால அவருக்கு வியாதி குணமாயிருந்ததுன்னா அதுக்கும் சாமி தான் காரணம், தப்பு இல்லை. ஆனால் அந்த நடைப்பயணமே ஒரு மருந்தாக இருந்திருக்கும்ல. சில வியாதிகளுக்கு நடக்கிறதே ஒரு மருந்தாக இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி சில வியாதிகள் குணமாயிருக்கலாம். சில வியாதிகள் சுவாமியினுடைய பெருங்கருணையினால் குணமாயிருக்கலாம். சில வியாதிகள் சில மாத்திரைகள் அவங்க நடந்து போகும்போது மாத்திரை மருந்து சாப்பிடாமையா போயிருப்பாங்க, அதெல்லாம் கையிருப்பு வச்சுருப்பாங்கல்ல, அந்த மருந்து மாத்திரைகள்னாலும் குணமாயிருக்கலாம். இதுக்கு பலதரப்பட்ட காரணங்கள் இருக்கலாம். அது ஒவ்வொருத்தரும் தனக்குள்ளேயே ஆராய்ஞ்சு பார்த்துக்கணும். ஆனால் மொத்தத்தில் சாமி அருள்னால தான் இவ்வளோ ஏற்பட்டதுன்னு நம்பினாங்கன்னா இந்த ஒரு காரியத்துக்கு மட்டும் இல்லை, பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய மொத்த காரியத்துக்கும் காரணமே சாமி தான்னு நம்புகிற அளவுக்கு நம்பினாங்கன்னா இதையும் நம்பலாம்.